விஷயங்களை கேட்டோம், ஒரு நல்ல விஷயத்தை அமல் செய்யணும் என்ற நீயத்தோட நாங்க போமா இருந்தா அது எங்களுக்கு இந்த ஜும்மா எங்களுக்கு பிரயோஜனமாக அமையும். எனவே கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, அந்த அடிப்படையில இந்த மாதம் சிறப்பான மாதம். இந்த குறிப்பான 4 மாதங்கள்லையும் பாவங்கள்ல ஏனைய காலங்களை விட பாவத்திலிருந்து எங்களையே பாதுகாத்துக் கொள்ளணும். ஹராமான செயல்கள், ஹராமான தொடர்புகள், அதை எப்பயும் பாதுகாத்துக் கொள்ள வேண்டிய விஷயம். இந்த யார் அல்லாஹ்வுடைய ஷாயிர், அல்லாஹ்வுடைய அடையாளங்கள், அல்லாஹ்வுடைய இந்த தீனுடைய விஷயங்களை கண்ணியப்படுத்துறாங்களோ அது அவங்களோட உள்ளத்தில் இருக்கிற தக்வாவின் காரணமாகத்தான் அவங்க இதை கண்ணியப்படுத்துறாங்க என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றாங்க. அதனால எங்களோட உள்ளத்துல தக்வா இருக்கிறதுக்கு அடையாளம் நாங்க இந்த மாதங்களை கண்ணியப்படுத்தணும். இந்த மாதங்கள்ல நாங்க சொல்லப்பட்ட அமல்களை நாங்க எடுத்து நடக்கணும். அதுக்குள்ள முயற்சிகள்ல நாங்க எல்லாரும் ஈடுபடுவோம். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ் எங்களுக்கு எங்களோட நாட்டுல பல சோதனைகளுக்கு முகம் கொடுத்துட்டு இப்போ ஒரு நிலைமையில இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த நிலைமையில நாங்க கொஞ்சம் நடந்த நிலைமைகளை மறந்துடக்கூடாது. சில காலங்கள்ல சோதனைகள் வருவது, அந்த காலத்துல மட்டும் துவா, அழுக, தொழுக, பக்தியோடு இருந்து சரி வராது. அல்லாஹ் அப்படி நிலைமைகளை உருவாக்குறதே எங்களோட வாழ்க்கையை மாத்தி கொள்றதுக்காக. அதனால நீங்க யோசிங்க, போன வருஷம் எத்தனை பேர் இந்த ஜும்மாக்கு வந்திருக்கிறவங்க, இன்னைக்கு உள்ளவங்க நாங்க யோசிப்போம், எத்தனை பேர் தொழுக நாங்க விட்டு இருப்போம். 5 நேர தொழுகையில எவ்வளவு எங்களுக்கு தவறு இருக்கும், இமாம் ஜமாத் எவ்வளவு தவறு இருக்கும், எவ்வளவு எங்களால் ஹராமான பாவமான வேலைகள் நடந்திருக்கும். இந்த வருஷம் நடக்க கூடாது என்ற ஒரு உறுதி கொள்ளுங்க. அல்லாஹ்விடத்துல மன்னிப்பு கேட்போம். சலாத்து தௌபா என்ற ஒரு தொழுகை இருக்குது. தௌபா செய்யறதுக்காக உள்ள தொழுகை, ஒரு 2 ரக்காத் தொழுகை. அதை தொழுவோம் நாங்க எல்லாரும். தொழுது, யா அல்லாஹ், என்னையால இதுவரைக்கும் செஞ்ச நடந்த பாவங்களை மன்னிச்சிரு. இந்த வருஷமாவது நான் நீ விரும்பக்கூடிய நல்ல அமல்கள் என்ற நேரத்தை காலத்தை கழிச்சு நீ விரும்பக்கூடிய ஒரு நல்லடியான் ஆவோணும் என்று நாங்க எல்லாரும் நியத்தை வைப்போம். மேலான சகோதரர்களே, எங்களோட குடும்ப தொடர்புகள்ல எங்களோட மனஸ்தாபங்கள் ஏற்பட்டிருந்தா, எங்களோட இனபந்துக்கள், சொந்த பந்தங்கள், நானாவோட கோவம், தாத்தாவோட கோவம், தங்கச்சியோட கோவம், சின்ன சின்ன விஷயம், இந்த துனியா எங்களோட குடும்பங்களை பிரிக்குது. மேலான சகோதரர்களே, எங்களோட பந்தத்துவத்தை இல்லாமல் ஆக்குது. ஒரு காணி பிரச்சனை, ஒரு வீட்டு பிரச்சனை, ஏதாவது ஒரு சல்லி பிரச்சனை, வாப்பா மௌத்தாவினார், சொத்த பங்கு போட போயிட்டு பிரச்சனை, இப்படி எத்தனையோ பிரச்சனைகளால எத்தனையோ குடும்பங்கள் துண்டு துண்டாவிரி. துனியா இடையில வந்தது. நாங்க புள்ளேல் உம்மா அப்பா பெத்தெடுக்கப்பட்ட ஒரே தாயுடைய வயிற்றில இருந்து வந்தவர்கள். இந்த இடையில வந்த துனியா எங்களைய பிரிக்குது என்ற கவலையான விஷயம். அதனால தாராளமா மன்னிப்போம். மேலான சோதனை, மன்னிக்கிறதுனால குறைஞ்சு போவாது, பணிஞ்சு போறதுனால உயர்ந்து கொண்டே போவோம். விட்டு கொடுப்போம். அநியாயம் செஞ்சவனே மன்னிப்போம். எவ்வளோ அநியாயம் செய்யறாங்க, எவ்வளோ மாத்தமான கருத்துக்களை சொல்றாங்க, என்னென்னமோ நடக்குது. கஷ்டம் தான், மனசுக்கு சரியான பாரம் தான், இல்லைன்னு இல்ல. ஒவ்வொருத்தருக்கு நிலைமைகள் உருவானா தான் விளங்கும். ஆறுதல் சொல்லிக்கொண்டு போவேலும், ஆனா நிலைமைகள் ஒவ்வொருத்தருக்கும் வந்தா தான் அதனுடைய பாரம் தெரியும் என்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அதனால கண்ணியமான சகோதரர்களே, சோதனை உடல் சோதனையை விட கஷ்டமானது தான் மனசு சோதனை. உள்ளத்தால சம்பந்தப்பட்ட சோதனைக்குதே. உடலால வெட்டி அறிஞ்சு போட்டாலும் அதை ஏதோ ஒரு அமைப்புல ஹயாத் அல்லா நாடு இருந்தா என்னத்தையாவது தச்சு கிச்சி வெட்டி கொத்தி வேற உறுப்புகள் என்ன சரி போட்டு கீட்டு என்னத்தையாவது செஞ்சு கொள்ளு. ஆனா இந்த உள்ளத்துக்கு வரக்கூடிய பாதிப்பு இருக்குதே, அதுதான் கஷ்டமான ஒன்று. சொல்லுவாங்களே, கண்ணாடிய ஒட்டிட்டு உடைச்சிட்டு ஒட்டினா எப்படி இருக்கும், அதை மாதிரி தான் இருக்கும். அதனால தர்பியத்தும் அதுல தான் இருக்கு. எந்த அளவு அல்லாஹு தஆலா எங்களுக்கு வாழ்க்கையில உள்ளத்தோட சம்பந்தப்பட்ட சோதனைகள் எந்த அளவு ஒருத்தருக்கு வருதோ அதுக்கேற்ற மாதிரி அவரோட தரஜாக்கள், அந்தஸ்துகள் உயர்ந்து கொண்டே போகும். அல்லாஹ் எங்களை உயர்த்த விரும்புகிறான், அல்லாஹ் எங்களை கண்ணியப்படுத்த விரும்புகிறான். அதனால தான் எங்களை எல்லாரையும் சோதிக்கிறான். அவங்களோட தகுதிக்கேற்ற மாதிரி சோதிக்கிறான். இரக்கம் உள்ளவன் அதிலேயும். அவன் ஒத்தனுக்கு ஏலாத சோதனையை கொடுத்து அவனை சோதிக்கிற இல்ல. ரசூலுல்லா சொன்னாங்களே, யுபுத்தல ரஜுலு அலா ஹஸபி தீனி, ஒரு மனிதன் சோதிக்கப்படுவான் அவன்கிட்ட எவ்வளவு தீன் மார்க்கம் இருக்குதோ, அதுக்கு ஈமான் இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி சோதிக்கப்படுவான். ஃபஇன் கான ஃபீ தீனிஹி ஸலாபா, அவர் தீன் மார்க்கத்துல ஈமான்ல உறுதியான ஒருவரா இருந்தா, ஸீத ஃபீ பலாஇஹி, அவருக்கு அதிகமான சோதனைகள் வரும், அவருக்கு சோதனைகள் அதிகரிக்கப்படும். அவர் ஈமான் பலகீனமானவராயிருந்தா, மார்க்கத்துல கொஞ்சம் வீக்கான உத்தராயிருந்தா,
குஃபிஃப அன்ஹு அவருக்கு சோதனை லேசாக்கப்படும் என்றான். மார்க்கத்தில் விலகீனமானவர், ஈமான்ல விலகீனமானவர் கொஞ்சம் கூட அல்லாஹ் பெருசா சோதிச்சா அவர் ஈமான் இல்லாமே போயிட்டுருவார் சில நேரம். அதனால அவருக்கு ஏற்ற மாதிரி தான் அவரை சோதிப்பான். அந்த அடிப்படையில் கண்ணியமான சகோதரர்களே, விட்டு கொடுப்போம், மன்னிப்போம், அல்லாவுக்காக எங்களை தாழ்த்தி கொள்வோம், அல்லாவுக்காக நாங்கள் குடும்பங்களை சொந்த பந்தங்களை சேர்த்து நடப்போம். அதை கொண்டு அல்லாஹ் எங்களோட ரிஸ்கில் வரக்கத்தை வச்சிருக்கிறான். நீண்ட ஆயுள் கிடைக்கவும், அதிகமான ரிஸ்கில் அபிவிருத்தி கிடைக்கவும் குறிப்பா சொன்ன ஒன்று தான் நபி ஃபல் யசில் ரஹிமா, குடும்பத்தை சேர்த்து நடங்கினான். எனவே அந்த அடிப்படையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கள் அனைவருடைய குற்றம் குறைகளை மன்னித்தருள்வானாக. யா அல்லாஹ் எங்களோட சீதேவியான தாய் தந்தருடைய பாவங்களை மன்னிப்பாயாக. எங்களோட மனைவி மக்கள் சொந்த பந்தங்கள்ல யாரெல்லாம் குடும்பத்தில் மௌத்தானார்களோ எல்லோருடைய பாவங்களை மன்னித்து எல்லோருக்கும் கிருபை செய்வாயாக. அவர்களுக்கு அவருடைய துனியான வாழ்க்கையை விட ஆகிரத்துடைய வாழ்க்கையை சிறப்பாக்கி வைப்பாயாக. யா அல்லாஹ் எங்களோட ஒவ்வொருத்தர வாழ்க்கையில் உள்ள கஷ்டங்கள், கவலைகள், நெருக்கடிகள், நோய் துன்பங்களை லேசாக்கி வையா அல்லாஹ். எங்களால தாங்க இயலாத சோதனைகளை தந்துராதையா அல்லாஹ். ஒவ்வொருத்தர ரிஸ்களையும் பறக்கச் செய்யா அல்லாஹ். ஒவ்வொருத்தருடைய ஹலாலான ஹாஜத்துகளை நிறைவேற்றி வையா அல்லாஹ். எங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல மௌத்த தந்திரியா அல்லாஹ். நீ எங்களை கொண்டு திருப்தி அடைந்த நிலைமையில உன்னை சந்திக்கக்கூடிய பாக்கியத்தை தந்திரியா அல்லாஹ். இந்த சிறப்பான இந்த வருடத்துடைய ஆரம்ப நாட்கள்ல இருக்கிறோம் யா அல்லாஹ். இந்த வருடத்தை நீ விரும்பக்கூடிய மாதிரி கழிக்க எங்கள் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வாயா. இந்த வருடத்தில் வர இருக்கிற எல்லா சோதனைகள், பயங்கரமான நோய் துன்பங்கள் இந்த எல்லோரையும் பாதுகாப்பாயாக. இஸ்லாத்தை முஸ்லிம்களையும் கண்ணியப்படுத்துவாயாக. இந்த நாட்டில் நல்ல நிலைமைகளை உருவாக்கி வைப்பாயாக. யா அல்லாஹ் மக்கள் எல்லோருக்கும் ஹிதாயத்தை நசீபாக்குவாயாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அத்தம்ம அலைனா நிஅமத்தஹு வ அக்மல லனா அத்-தீன். Thank you for watching. Please remember to subscribe, like, and share our Red Masjid YouTube channel. We appreciate your continued support. May we all be rewarded, and may the Almighty forgive our sins. See you next week, Insha'Allah.